ஹாய் கைஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் ஆஃப்லேருந்து இந்த ரூம் மேட்ச்சை பாருங்கள். என்னடா இந்த ரூம் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நானும் ஃப்யூச்சர் ஃபேண்டம் கேமிங்கும் ரூம் மேட்ச் போட்டிருந்தோம். ஸோ அதான் ஓகே. நம்ம நாங்கள் ரெண்டு பேருமே இந்தோனேஷியா சர்வரில் இருக்கோம். நான் லைட்டாக பார்க்க பாட்டு மாதிரி தான் இருப்பேன், இல்லை பச்சையாகவே பாட்டு மாதிரி தான் தெரியுவேன். சரி ஓகே, அது கொஞ்சம் கவனிச்சிக்காதீங்க, ஏன்னா நியூ ஐடி இது. சரி ஓகே கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டு, இது ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. போன வாட்டி நான் ஹானர் ரேசர் கூட மேட்ச் போடும்போது எனக்கு ட்ரிப்பிள் 9 போச்சு. அது மட்டும் இல்லை பக்கும் ஆச்சு. அதே மாதிரி நானும் அவுட் ஆகிட்டேன். ஸோ அடுத்தது இந்த வாட்டி கிளியராக ரெண்டு பேருக்குமே பக் ஆச்சு போன மேட்ச்சு. டப்புன்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸ் 7 எடுத்துகிட்டு எர்ரா ஓட்டத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். என்னென்னு பார்த்தா செகண்ட்ஸ் முடிய போச்சு அந்த கன் வாங்குறதுல. அது கொஞ்சம் தானே இருக்கும். இப்போ ட்ரோனை விட்டாச்சு. ட்ரோன் விட்டதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்காண்டி பார்த்தேன். 25 குறைஞ்சி அங்கே லைட்டாக மூவ்மெண்ட் ஸ்பீட் அவனுக்கு கம்மியாகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் டப்புன்னு அடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா போயிட்டே இருந்தான். சரி ஓகே, ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேங்க. ஸோ திடீர்னு பார்த்தா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டானா. எனக்கு பீடி ஆகிட்டு அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடிச்சுக்கிட்டான். சரி ஓகே, நம்மளை இந்த வாட்டி எலிமினேட் பண்ணார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு லக்ராயில் ஒரு பண்டல் கொடுத்துட்டாங்க. அது சூப்பர் பண்டல். நான் நிறைய ஸ்பின் பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அவர் ஏதோ ராசி கைக்காரர் போல். அவருக்கு எப்படின்னே தெரியல, டப்புன்னு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி காலையில் நாங்கள் சும்மா விளாண்டுட்டு இருந்தோம் அவங்களோட ஃபோனில். ஸோ அதனால தான் அப்போ தான் கிடச்சிது. நானே சாக்கிட்டேன், எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒன் டாப் ஒழிக்க ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நானும் அவனும் பேசிகிட்டே தான் இருந்தோம். பக்கத்தில் பின்னாடி பேக் ஆன்லைனில் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராகன்லாம் முடிஞ்ச ட்ராகனை போட்டு காட்டு அப்படின்னா நம்ம டப்புன்னு போட்டாச்சு. பார்த்தா லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருப்பான் போல். சரி ஓகே, கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு டப்புன்னு ஏர் ட்ராப்பில் இருந்து லூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி செம வெறியில் இருந்தேன். சீரியஸாகவே ரொம்ப வெறியில் தான் இருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெறியில் இருந்தால் ஜெயிக்க முடியாதுடா ராசா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டப்புன்னு போய் அவனை லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அவன் கரெக்டாக மூவ்மெண்ட் ஸ்பீட் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன் இந்த இடத்துலதான். ஸோ நான் கெல்லி கேரக்டர் வச்சுட்டு போயிருந்தால் அடிச்சிருக்கலாம். பட் கேரக்டர் ஸ்கில் முக்கியமே இல்லை ரூம் மேட்ச்சில். அவரும் செம ஸ்கில்டு பிளேயர் கேஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஃபேண்டம் கேமிங் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க்கு கொடுக்குறேன். ஓகே கேஸ், திருப்பி இந்த வாட்டி மேக்ஸ் 7 எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வெஸ்ட்டு ஹெல்மெட்டு க்ளோவெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு போன வாட்டி இப்படிதான். சரி ஓகே, க்ளோவால் எடுக்கலாமே, கொஞ்சம் துட்டு வச்சு வேறு கன்று எடுத்துக்கலான்னு பார்த்தா டப்புன்னு காசு இல்லைன்னு அப்புறம் டைமும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி டப்புன்னு அவசரப்பட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த வாட்டி கிளியராக மேட்ச் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு இப்படியே சுற்றி போனேன். ஏன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசஸ்மெண்ட்டில் தான் போனேன். பார்த்தா அங்கே தான் இருந்தான். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். என்ன தெரிகிறது? ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்னைக்கு துரத்திட்டு வந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவன் கிட்ட வந்திருக்க மாட்டாங்கிற தைரியத்தில் தான் இருந்தேன். பட் நடந்தது வேறு. நம்ம ஹோம்ஒர்க் ஸ்கில்லில் மூவ்மெண்ட் ஸ்பீடையும் ரேட் ஆஃப் ஃபயரும் குறைச்சிட்டேன். அதனால் டப்புன்னு மேக்ஸ் 7 எடுத்து போட்டு எடுத்தாச்சு. சரி ஓகே, பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை நீங்கள் எஸ்வீடு எடுத்துக்கலாம். லாங் ரேஞ்சு ஆல்ரெடி நம்மகிட்ட தரமான ஷார்ட் ரேஞ்ச் இருக்குது மேக்ஸ் 7. சரி ஓகே, இப்போ மஷ்ரூம் இபிக்கு வாங்கிக்கலாம். இந்த மேட்ச் அவன் மண்டே கழித்து அனுப்பிவிட்றோம் கேஸ். சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்கோப் வச்சு அந்த ட்ராகனை போட்டு தரலாம், ஏன்னா அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, இதெல்லாம் டெக்னிக்கு அண்ணன்ட்டு கற்றுக்கோங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அவனை மண்டை சாட்டு போட போகிறான். ட்ரோன் இன்னும் லோடிங்லேயே தான் இருக்குது. அதாவது ஸ்கில்லு இன்னும் லோடிங்கில் இருக்கிறதுனால வந்துடுச்சு. இப்போ யூஸ் பண்ணலாமா? அடையடே அவனே வந்துட்டான். பொறுமடா, டே அடிச்சிடாதரா. சரி ஓகே, எகிரி வைடா உன்னை ஓடு
அவ்வளோதான் ஒன்று போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் இந்த ரூம் மேட்ச்சில் வந்து லாஸ்ட் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் ஆயிடணும் அப்படின்னு நினச்சேன். நான் லாஸ்ட் மேட்ச்சில் தோற்றா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிரெனேடு, க்ளோவாலு, ஃப்ளாஷ் ஃப்ரீஸு, அப்புறம் மஷ்ரூம் வாங்கிட்டு ரிப்பேர் கிட் வாங்கிடுவேன். ரிப்பேர் கிட் வாங்கிட்டு அப்புறம் ட்ராகன் ஃப்ரீஸு எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்ம வந்து ரெடியாக இருப்பேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 569 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தாங்க கேஸ் நம்ம 1000 அடிக்க. 1000 வந்து இன்னும் கரெக்டாக பாதிட்டேன். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு வந்து பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றுமே தேவையில்லை, பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமைக்கிறீங்க கேஸ், ப்ளீஸ் கேஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லா வீடியோவும் போடுறோம். நானும் சரி, ஃபியூச்சர் ஃபேந்தமும் சரி. ஸோ அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். சரி ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா கமெண்ட்டில். சரி ஓகே, இப்போ வந்து வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்குற மாதிரியே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போய் சுற்றியிருப்பேன். அப்புறம் ரொம்ப நேரம் அதே மாதிரி தான் சுற்றியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு அது ஸ்பீடை போட்டேன். இப்போ அவன் பக்கத்தில் தான் இருக்கான்னு தெரிஞ்சவொடனே இப்போ டப்புன்னு சொல்லிட்டு அவனை அவுட் பண்ணியிருப்பேன். இந்த செட்டில் வந்து நான் எஸ்பிடி வச்சுருந்தேன்னா கன்ஃபார்ம் நான் அவுட் ஆகிருப்பேன். ஸோ எனக்கு லக்கு தான் அடிச்சிருக்கு. ஓகே கேஸ்.